ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் சிக்கன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பட்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைனா ஃப்ளேவர் மாறிடும். பட்டர் எடுத்திருக்கேன். பட்டை, ஏலக்காய் போட்டுட்டு ஆனியன் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி இருந்தால் கூட இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், நான் போடலை. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 5லேருந்து 6 முழு முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அது திக்காக இருக்கும் கிரேவி. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு வானில் எடுத்துகிட்டு பட்டர் போட்டு பே லீஃப் எடுத்துக்கலாம், பிரியாணி லீஃப், ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு லைட் குட்டி பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா டார்க் கலரில் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு 1.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பட்டர் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து நம்ம மாற்றி நல்லா வதக்கி விட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சால்ட் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 டம்ளர் வாட்டர் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டம் போட்டு ஃபுல் குக் ஆனோடனே 1 டம்ளர் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டம் போட்டுருங்க. டம் போட்டு எடுத்தோடனே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா வாட்டர் வந்து கொஞ்சம் திக்னஸ் தரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, கீ ரைஸ் இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி எடுத்து 1 or 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த உடனே நம்மளுக்கு பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.